ஹலோ, நான் காயத்ரி கர்ணா. அவங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். அலெக்சாண்டர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய குருவை கூப்பிட்டு மலை அடிவாரத்துக்கு கீழே மாலை நேரத்தில் ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம் வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அப்படி ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு நடந்து வந்துட்டுருக்கு. இப்போ சடனாக என்ன பண்ணுறது, ஒரு காட்டாற்று வெள்ளம் வந்துடுது. ரெண்டு பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அந்த ஆற்றை கடந்து வந்தால் மட்டும்தான் நம்ம நாட்டுக்கு வர முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ரெண்டு பேரும் மாட்டிக்கிறாங்க. ஆனால் அலெக்சாண்டர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த ஆற்றை கடந்து போகிறதுக்காக ஆற்றுல இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. அரிஸ்டாட்டில் உடனே கேட்பாரு, டே என்னடா பண்ணுற, இதில் இறந்து போயிடுவேன், அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டினோட மன்னன் இல்லையா, என்னடா பண்ண முடியும், இப்படி பண்ணாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அலெக்சாண்டர் சொல்கிறாரு, குருவே, இந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு இறந்து போனால் என்ன மாதிரி 1000 அலெக்சாண்டர்கள் வந்து இந்த பூமியில் பிறப்பாங்க. ஆனால் உங்களை மாதிரி ஒரு குருவை கூட பார்க்க முடியாது, இறந்து போனால் அது நானாக இருக்கட்டும்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி மாணவனை எங்கே பார்க்க முடியும்? பார்க்கவே முடியாது. அது இப்போ கண்டிப்பாக முடியாது. தேங்க்யூ.